திமுக கூட்டணியில் ராமதாஸ் திருமாவுக்கு நிற்பதம் அது தொடர்பான தொகுப்பை முதல்ல பார்த்தோம். அந்த ஆர்டிஎக்ஸ் தொகுப்பு. ராமதாஸ் திமுக கூட்டணிக்குள் வருகிறாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் கேட்க துவங்கி இருக்கிறது. அரசியலில் எதிரெதிர் துருவங்களாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகளும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இடம்பெறுமா என்ற கேள்விகள் எழ பாமக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க அந்த கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் தரப்பு அண்மை காலமாக திருமாவளவனை வானலாக புகழ்ந்து வருகிறது. ராமதாஸ் பெறாத பிள்ளை திருமாவளவன் என சேலம் எம்எல்ஏ அருள் பேசியிருக்கிறார். இந்த சூழ்நிலைகளை சொல்லி திருமாவிடம் கேள்விகளை செய்தியாளர் முன்வைக்க திமுக எடுக்கும் முடிவு விசிக நிலைப்பாட்டுக்கு எதிராக இருந்தால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம், திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்த மாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார். இன்னொரு பக்கம் இதே கேள்விகளை திமுக பக்கம் வைத்தபோது இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு எந்த சமயத்திலும் திமுக நெருடல் ஏற்படும் மாதிரியான செயலை செய்யாது, கூட்டணி கட்சிகளுடன் பேசி அவர்கள் ஒப்புக்கொண்டால் ராமதாஸ் விவகாரத்தை பரிசீலிப்போம் என்று பதில் வருகிறது. ராமதாஸுக்காக திருமாவளவன் நிர்பந்திக்கப்படுகிறாரா என விவாதிக்கிறது இந்த ஆர்டிஎக்ஸ். எனக்குள்ளே ஒரு குழப்பம். நேரம் கனிந்துள்ளது. மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. 95 விழுக்காடு பாட்டாளி மக்கள் என் பின்னாலே தான் இருக்கிறார்கள். அதான் உண்மைதான். இந்த தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைப்பேன். இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம் தான் ஆட்சி. நமக்கு இடையில எந்த சக்தியும் இந்த மண்ணில் புகுந்து பிரிவினை உண்டாக்க முடியாது. அதனுடைய ஆட்சி நல்லதா இருக்கு. எங்கிருந்துதான் இப்படி கிளம்பினீர்களோ? குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். அதுல 8 10 பிரச்சனை கிடையாது. ஆனா பேசியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அண்ணன் தம்பியாய் கட்டி பிடிக்க உன்னால் முடியுமா?